கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு 3 விசேஷித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது பயணிக்கிறதா இருக்கிறது. அந்த 3 காரியங்களுக்கு நம்ம அதற்கென்று ஒரு வேல்யூ கொடுக்கும் பொழுது, அதற்கென்று ஒரு மதிப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதில் ஒன்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் நமக்காய் கொடுத்த ஜனங்கள், கர்த்தர் நமக்காய் கொடுத்த நபர்கள், கர்த்தர் நமக்காய் கொடுத்த நம்மோடு உறவாடுகிற, நமக்காய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையில என்றைக்குமே நாம் இழந்து விடக்கூடாது. அதற்கு பிறகு 2வதாக பார்க்கும்பொழுது, கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரங்கள். நேரம் போனால் என்ன வராது, திரும்பி வராது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரங்களுக்கு நாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம் அதற்குரிய வேல்யூ கொடுத்தோன்னா நம்முடைய உயர்வுகளே வேறு. 3வதாக பணம். கர்த்தர் நமக்கு கொடுத்த பணத்திற்கு நாம் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு பணமும் ₹1 ஆனாலும் அது எங்கேருந்து வருகிறது என்றால் கர்த்தர் நமக்கு நம்பி நம்முடைய கரங்களில் தருகிறார். அப்போ அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் மதிப்பையும் நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.